ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது ப்ளவுஸில் சிம்பிளாக ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நெக் லைனை ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதை ஒட்டி 1 சென்டிமீட்டர் கேப்பில் இன்னொரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்பேஸு தையலுக்காக நாம் விட்டுருக்கோம். அடுத்து இந்த லைனில் கண்டினியூஸாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். சாரீ கலருக்கு மேட்சாக த்ரெட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு சாரீ பார்டரில் க்ரீன் கலரில் எம்ப்ராய்டரிங் போட்டிருக்கு, அதனால் நான் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். 6 ஸ்ட்ராண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் பைப்பிங் கொடுத்த மாதிரி திக்காக அழகாக தெரியும். செயின் ஸ்டிச்சு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதுன்னா இந்த வீடியோவை பார்த்தும் கற்றுக்கலாம். இல்லைன்னா செயின் ஸ்டிச் வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தும் நீங்கள் கற்றுக்கலாம். அந்த செயினுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். நூலை ஊசிக்கு கீழே விடணும். பாருங்கள், செயினுக்குள்ளே ஊசியை விட்டு வெளியில் எடுக்கணும். த்ரெட்டை ஊசிக்கு கீழே விட்டு இழுக்கணும். இதுதான் செயின் ஸ்டிச்சு. ரொம்ப சிம்பிளானது. இன்னும் க்ளோஸாக பாருங்கள். செயினுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். வெளியில் எடுத்துட்டு த்ரெட்டை நீடிலுக்கு கீழே விட்டு இழுக்கணும். இப்போது ஃபுல் நெக்குக்கும் செயின் ஸ்டிச் போட்டு முடித்தாச்சு. அடுத்ததாக சாரீக்கு ஏற்றாற் போல் த்ரெட் எடுத்துக்கலாம். ரெட் கலர் த்ரெட்டு நான் எடுத்துருக்கிறேன். ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கோல்டன் த்ரெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு செயினுக்குள்ளேயும் ரைட் சைடில் விட்டு லெஃப்ட் சைடில் இழுக்கணும். இப்போது ரெட் அண்ட் க்ரீன் லைன்ஸ் உங்களுக்கு கிராஸாக தெரியும் பார்க்குறதுக்கு. துணியில் எதுவுமே குத்தலை, அப்படியே அந்த செயின்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கிறேன். நீடில் அப்படியே இன்சர்ட் பண்ணால் இந்த த்ரெட்டெல்லாம் பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீடில் தலைகீழாக திருப்பிட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஃபுல்லாக முடித்தாச்சு. பாருங்கள், பைப்பிங் கொடுத்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக க்ரீன் த்ரெட்டில் டிட்டாச் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லேசி டெய்சி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தனித்தனி செயினாக நம்ம சுற்றி ஒரு லைன் போடலாம். ஒரு க்ரீனுக்கு நேராகவும் ஒரு செயின் போடலாம். க்ரீனுக்கு நேராக வெளியில் எடுங்க. எடுத்துட்டு அந்த இடத்துல பக்கத்தில் குத்தி கொஞ்சம் ஃபேப்ரிக் எடுத்துட்டு த்ரெட்டை நீடிலுக்கு கீழே போட்டு அப்படியே இழுக்கணும். இழுத்துட்டா செயின் வந்துருச்சு. இதை வெளியில் குத்தி ஃபினிஷ் பண்ணணும். இதுதான் டிட்டாச் செயின் ஸ்டிச்சு. இதை கண்டினியூஸாக அந்த நெக்குக்கு ஃபுல்லாக வெளியில் போடலாம். இதே டிசைனை நாம் ப்ளவுஸ்லேயும் சிம்பிளாக போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டிலையே இதை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், பைப்பிங் கொடுத்த மாதிரி. இந்த எம்ப்ராய்டரிங்கை நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாலேயும் போடலாம். தைக்கிறதுக்கு முன்னால் போட்டால் உங்களுக்கு லைனிங் கொடுக்கும்போது இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பேக் சைடில் உள்ளது உள்ளே போயிடும். இதே ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் வெளியில் வேணாலும் போடலாம். லைட்டாக நூல் மட்டும் உள்ளே இருக்கும், அவ்வளோதான். நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லையும் இதே சேம் டிசைனாக போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கில் ரைட் சைடில் மட்டும் நம்ம இந்த டிசைனை போட்டுக்கலாம். அதுதான் நம்ம சாரீ கட்டும்போது வெளியில் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த டிசைனை போட்டு பார்த்துட்டு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.